எல்லாத்துக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல நீடிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஈரான், யுஎஸ் அப்புறம் இஸ்ரேலுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் சைன் ஆகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. இதனால குரூட் ஆயிலுடைய விலை மிகப்பெரிய அளவுல ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கோல்டுலயோ சில்வர்லயோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாமா? இப்ப இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், க்ரூட் ஆயிலோட விலை ஏன் மிகப்பெரிய அளவில் ஃபால் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அமைதி உடன்படிக்கை சைன் ஆகும் பொழுது ஈரானுடைய ஆயில் மிகப்பெரிய அளவுல குளோபல் மார்க்கெட்ஸை வந்து அடையும். அது மட்டும் கிடையாது, இத்தனை நாளா பிரச்சனையானது ஹார்மோஸ் ஜலசந்தியில போக்குவரத்து சீரமையும். ஸோ ஆயில் சப்ளை ரொம்ப அதிகமாகும். ஸோ ஆப்வியஸ்லி க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகிறதுனால, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சதுனால கோல்டுலயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்றதுல பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா இல்ல. இங்க நீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கோல்டு அண்ட் சில்வரை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், இதோட விலை எப்ப ஏறும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து முக்கியமா கோல்ட மெயினா பேசுவோம். கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டா பார்க்கப்படுது இல்லையா? எப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ல காசை கொண்டு போய் போடுவாங்களா, எதுவுமே சேஃபா இல்ல, எங்க போட்டாலும் பணம் ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ல போடுவாங்க. இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா பெரிய அளவுல தொழில்கள் நடக்கிறது சிரமமா இருக்கும். அதனால ஸ்டாக் மார்க்கெட் சேஃபா இருக்காது. அதே நேரத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா பிக்ஸ்டு டெபாசிட் பண்றதுல பெரிய பிரயோஜனம் இருக்காது. அல்லது டாலரா வச்சிருக்கிறதுலையும் பெரிய பிரயோஜனம் இருக்காது. அப்போ நம்ம தங்கத்தை நோக்கி போவோம். ஆனா இப்ப இந்த ரெண்டு விஷயமுமே இங்க இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டோட விலை ஏறணும்னா ஒண்ணு பங்கு சந்தைகள்ல சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கணும். ஆனா இப்ப அது முடிய போகுது. அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு. அப்ப பங்குச்சந்தை வந்து ரிஸ்க் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. கொஞ்சம் ரிவார்டை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல யுஎஸ் மார்க்கெட்டுகள்ல இல்ல உலக அளவுல இன்ஃபிளேஷன் இன்னும் கம்மியாகல. இன்ஃபிளேஷன் அதிகமா தான் இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ யுஎஸ் கவர்மெண்ட் ஃபெட்லயே அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் பொழுது அந்த பணத்தை கோல்டுல வைக்க வேண்டிய அவசியம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா கோல்டு இன்ட்ரெஸ்ட் தராது. கோல்டு வந்து அசெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் தராது. யுஎஸ் டாலர்ஸே அல்லது யுஎஸ் பேங்குகளை ஃபெட்டே வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும் பொழுது அந்த அசட்டை கோல்டு நோக்கி நகர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வெறுமன ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சிருச்சு, க்ரூட் ஆயில் விலை கம்மியாயிருச்சு, வாங்க பணத்தை கொண்டு போய் கோல்ட்ல போடுவோம், இத்தனை நாள் கோல்டு கன்சல்டேஷன் ஆச்சு, மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். அந்த கதையெல்லாம் ரியல் டைம் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ்ல அப்படி நடக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானா தான் பணத்தை பிக்ஸ்டு டெபாசிட்டா வைக்கிறதுல ரிட்டர்ன்ஸ் கம்மியா கிடைக்குது. ஏன்னா டாலரே யுஎஸ் கவர்மெண்டே டாலருக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா தரும் பொழுது அதை தங்கமா மாத்தி வச்சுக்கிறதுக்கான தேவை இப்போதைக்கு இல்லை. அது ஆல்ரெடி லாஸ்ட் இயரே ரேலி முடிஞ்சிருச்சு. அப்போ தங்கம் தொடர்ந்து கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ கோல்டோட விலை மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும்னா, ஓரளவுல உலக அளவுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுனாங்கன்னா இதெல்லாம் ஏற ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுனாங்கன்னா தான் இந்த கோல்டோட விலை ஏற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயிலோட விலையை மெயினா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ரூட் ஆயிலோட விலையை நம்ம எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்ஃபிளேஷன் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை கனெக்ட் பண்ணும்போது க்ரூட் ஆயிலோட விலைகளை பார்க்கலாம். ஸோ இன்டைரக்டா க்ரூட் ஆயிலோட விலை கோல்டை பாதிக்குமானா பாதிக்கும். ஏன்னா க்ரூட் ஆயிலோட விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியா மாதிரியான நாடுகள் இம்போர்ட் பண்றதுல பெருமளவு க்ரூட் ஆயிலுக்கே செலவு பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்டைரக்டா இதுல பாதிப்பு இருக்கு. பட் கோல்டோடைய ரேட் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத டைரக்டா க்ரூட் ஆயிலோட விலையோட கம்மியாகுங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிற பட்சத்துல கோல்டு வந்து அதிகமான ரெவன்யூ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காட்டிலும். ஸோ அப்பதான் இது ஷிஃப்ட் ஆகும். புதுசா வந்த ஃபெட்டோடைய சேர்மேனை பொறுத்த வரைக்கும் இதான் அவர் நேற்று நடந்ததுதான் அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. ஓகே, எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. அவருக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னா, இப்போ வார் நின்று இருக்கு இல்லையா, இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் கம்மியாயிருக்கு இல்லையா, இப்போ இதனால இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு. அதே மாதிரி க்ரோத் ஓரளவுக்கு நல்லா ஸ்டெடி ஆயிருச்சு. இந்த மாதிரியான சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அல்லது க்ரோத்தை புஷ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது அவரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவார். அவர் நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணல. அதனால கோல்ட்ல
இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா அதைய யோசிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இப்படி போய் அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோல்டை இப்போதைக்கு யோசிச்சிங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாயிருச்சு, ஈரான் வார் சால்வ் ஆயிருச்சு, க்ரூட் ஆயில் விலை கம்மியாயிருச்சு, அதனால கோல்ட்ல பணம் போடலாம் அப்படிங்கிறது சரியான வாதம் இல்லை. அது சரியான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸாகவும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வெறும் கோல்டை தாண்டியும் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஓகே, அது பங்கு சந்தைகளோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகளோ ஈவன் பாண்டுகளோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. ஈவன் நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் கூட பங்கு சந்தைகள்லயே ரீட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. கோல்டுலயே கோல்டு பீஸும் இடிஎஃப்களும் இருக்கு. அதனால பிசிக்கல் கோல்ட்லயும் இதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணுங்க. பட் எல்லா பணத்தையும் இப்போதைக்கு கோல்ட்ல முடக்கலாமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதைய யோசிச்சு தான் நீங்க பண்ணணும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுகளையும் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.